ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவனுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர், அரசியல் பகுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், முதலமைச்சரை பற்றி உரிமையில பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன்னு பேசியிருக்காரு. அதனால மார்கண்டேன்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு, கீதா ஜீவன், அனிதா ராசன் போன்றவங்கலாம் இதற்கெல்லாமா நீங்க கைது செய்வீங்க? அதெல்லாம் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர்லாம் பேசியிருக்காங்களே, இதையெல்லாம் பெரிய தலைவர்கள் கடந்து போவாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனதுக்கெல்லாம் கைது செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க தாவே கணவர், இல்லைங்க, திமுகவினருக்கு இதே வேலையாக போச்சு, வரம்பு மீறி பேசுவது, ஆபாசமாக பேசுவது, எல்லை மீறி பேசுகிறாங்க. ஒரு முதலமைச்சர் எலும்பு உடைப்புன்னு அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறீங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைது நடவடிக்கை? கொத்து பரோட்டா போடுறது நாகரிகமான பேச்சா? கொத்து பரோட்டா போட்டோம்னா என்ன அர்த்தம்? எலும்பை உடைப்பதற்கு மேலே ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை கொத்து பரோட்டா போடுறது அப்படின்னா மனிதனை கொத்துக்கறி போடுறது மாதிரி தானே அர்த்தம். ஆமா, கொத்து கொத்தா கொத்து கொத்தா அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம், ஒரு மனிதன் கொத்துக்கறி மாதிரி இருந்தானா அவன் உயிரற்ற பிணமாக ஆக்கி விடுவேன், உன்னை கண்டதுண்டமா வெட்டிடுவேன்னு சொல்றதுக்கு ஈக்குவலண்ட் தானே. அப்போ அப்படி பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், கொத்து பரோட்டா போட்டு உன்னை கண்டதண்டமாக வெட்டிடுவேன்னு சொன்ன முதலமைச்சரை மேலே என்ன நடவடிக்கை? அப்போ நீங்கள் குளத்தூரில் கொத்து பரோட்டா கோக்கு கோன்னு சொல்லியிருப்பாரு. அது கோவுக்கு கோன்னு சொன்னீங்க அப்படின்னா எதுக்கு முனையா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் ஒரு முன்னாள் முதல்வரை பார்த்து கொத்து பரோட்டா போடுவேன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் அப்போ கொத்து பரோட்டானா என்ன அர்த்தம்? கண்டதண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு அர்த்தம். அப்போ அந்த அர்த்தத்தை துணிக்கிற வகையில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே திமுக சட்டப்பிரிவு வழக்கு தொடர்ந்தால் என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றத்தை நாடி எங்கள் மேலே கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொல்லி இவர் கண்டதண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய சட்டப்பிரிவு திரு ஜோசப் விஜய் மேலே வழக்கு தொடர்ந்தா இந்த நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளுமா? இப்போ என்ன சார், இப்போ பதிலுக்கு பதில் டிட் ஃபார் டேட்டாது. ஒரு நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதே இது மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு தரந்தாலும் சட்டசபையில் பேசுகிறீங்களோ அப்போ ஈக்குவலண்ட்டாக பேச தானே செய்வாங்க. ஒரு முன்னாள் முதல்வரை முட்டாள் முதலமைச்சர்னு சொன்ன உங்கள் ஆதவர்ஜினா மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அது மட்டும் சொல்லலாமா? இந்த முட்டாள் முதலமைச்சர்னு சொன்ன ஆதவர்ஜினா மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்களேன் பார்ப்போம். நீங்கள் தூய ஆட்சி தானே கொடுக்குறீங்க, துலாக்கோல் சாயாத நிர்வாகத்தை கொடுக்குறவங்கள, நீதி வலுவாத நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முட்டாள் முதல்வர் என்று சொன்ன ஆதவர்ஜினா மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போ உங்களால் விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் வேறு எந்த வேலையும் நீங்கள் பண்ணலை. இப்போ உங்களுக்கு உண்மையை பேசுவது பிடிக்கலை, விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியலை. அப்போ இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா உங்களது செயலற்ற தன்மையை, உங்களது செயல்பாடற்ற நிலையை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்குது. ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படலை, ஜூன் மாதம் வர வேண்டிய தண்ணி வரலை, ஜூலை மாதம் வர வேண்டிய தண்ணி வரலை. டெல்டா மாவட்டம் ஜூன் 12 ஏதோ ஒரு டேட்ல திறப்பாங்கல்ல ஒவ்வொரு ஆண்டும். ஆமாம், ஜூன் 12 ஒரு டேட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஜூன் 12 திறக்கணும். எல்லா ஆட்சி காலத்திலையும் உண்டு. ஏன் திறக்கல? 2023 இதே வறட்சி நிலை ஏற்பட்ட பொழுது அன்றைய திமுக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் அரசு கர்நாடகா தண்ணீர் தர மறுத்த பொழுது உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி காவிரி மாற்று மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு உத்தரவு கொடுக்க வைத்து தண்ணீர் திறக்க வைத்தது. இன்னைக்கு நீங்கள் செயலற்ற முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க, எந்த விதமான செயல்பாடு இல்லையே. கர்நாடக அரசு கவர்மெண்ட் தானே சார் இது. கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தல. காங்கிரஸ் உங்களுக்கு ராகுல் காந்தி, நீங்களும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள். ஏன் ராகுல் காந்திகிட்ட பேச முடியல உங்களால்? ஏன் மல்லிகார்ஜுன கார்கேட்ட பேச முடியலையா? உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப கஷ்டப்பட்டார. திருமாவளவன்ட்டெல்லாம் பேசி ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன் அவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே? மல்லிகார்ஜுன கார்கேட்ட சொல்லி டி.கே. சிவகுமார்கிட்ட சொல்லி பேசி தண்ணீர் திறந்து விடுங்கன்னு பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேறீங்க? பேசாம உடனே ஏன் இருக்கீங்க? ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல? இன்றைக்கி அன்புமணி விமர்சிச்சிருக்காரு. சினிமாவில் மட்டும்தான் விவசாயிகளுக்கு நண்பனாக இருப்பார் விஜய், நேரில் எதிரியாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி அன்புமணி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு
செயலற்ற ஆட்சியை வழங்கிவிட்டு இன்றைக்கு நீங்கள் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய உங்கள் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அத்துணை பேர்கள் மீதும் வழக்கு போட்டு காவல்துறையை துஷ்பிரயோகம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தவறான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரீங்க. சொல்லுங்கள், எப்படி எப்படி இதை வந்து ஏற்றுக்கொள்வது? அப்போ இது வந்து உங்கள் மேலே திரும்பி பாயுமா இல்லையா? உங்கள் ஆட்சி முடிஞ்சு வேறு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அப்போ குய்யோ முறைன்னு கத்துவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்த திரு மு க ஸ்டாலின் எடுக்காதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆடுறீங்க. ஜென்ஜி புரட்சி வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஓடி ஆதவர்ஜுனா ட்வீட்டை அழிச்சிட்டு ஓடினார அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தால தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு. அப்ப எதுவுமே பண்ணாத திமுகவை என் மேல பழிய போடுறீங்க. அவரை டெலீட் பண்ணிட்டாரு, விடியறதுக்குள்ள போட்டு டெலிட் பண்ணிட்டாரு. அதுவும் அது போட்ட டைம் பாத்தீங்கன்னா நேபாளத்துல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன். அதோட ஒப்பிட்டு பேசுனீங்க. அப்ப நீங்க போட்டது உண்மை தானே? அப்ப டெலிட் பண்ணா அது ஓகே. அது அப்ப டெலிட் பண்ணவங்க மேல எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்ப போட்டதை டெலிட் பண்ணவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்ப நீங்க டெலிட் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கலாமா? முட்டாள் முதலமைச்சர் பேசினவர் மேல வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடலாமா? அப்போ எப்படி போகும் அரசியல்? டிட் ஃபார் டாட்னு போகுமா அரசியல்? இப்போ நீங்கள் ஆட்சி நடத்திட முடியுமாப்பா? எல்லாம் பழிக்கு பழி நடக்கணும்னு திமுக முடிவு பண்ணிச்சுன்னா, சட்டத்துறை முடிவு பண்ணிச்சு அப்படின்னா, திமுக தலைவர் வந்து ஓகே சொல்லியிருந்தாருன்னா டெய்லி ஒரு வழக்கு நடக்கும் உங்கள் மேலே, உங்கள் கட்சி மேலே, உங்கள் ஆட்சி மேலே. நீங்கள் ஆட்சியை நடத்த முடியாது, அந்த அளவுக்கு போகும். அப்போ எப்படி வசதி உங்களுக்கு? என்னங்க அது ஒரு பேசுகிற பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ அப்படின்னா இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசமா? இப்போ ஒரு இளந்திரையனா அந்த ஒரு எம்எல்ஏ அந்த கேஸ் குதிரை பேர கேஸ். ஆமாம், இளையராஜா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா ஒரு பேரம் நடக்குதுங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு பேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேரத்தில் 2 பேரும் தானே இன்வால்வ்டு. நீங்கள் இன்வால்வ்டு, நானும். பேரத்தில் என்கிட்ட பேரம் பேசுனாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பேசுனாங்க, யார் பேசுனாங்க, என்ன வரணும், உங்கள் மேலேயும் கேஸ் போடணும், என் மேலேயும் கேஸ் போடணும்ல. ஆமாம். அவரை மட்டும் விட்டுட்டு 15 பேரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க. நீ இன்வால்வ் ஆக போய் தானே பார்கெயின் நடக்கும். இன்வால்வ் ஆக இல்லாமல் எப்படி பார்கெயின் நடக்கும்? எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா பார்கெயின் எப்படி நடக்கும்? 35 கோடி வரைக்கும் எப்படி பேசுனீங்க? எடுத்த உடனே 35 கோடி தந்துடுறான், வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டான். வரமாட்டேன் கட்சி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ கொஞ்ச நேரம் பேசி பார்ப்போம் தானே பேசியிருக்கேன். அப்போ உன் மேலே நீ என்ன இன்வால்வ்டுன்னு தெரியணுமா இல்லையா? பேரம் படியிலையாப்பா? நீ 50 கோடி கேட்டிருப்பா, 35 கோடி தரேன்னு சொன்னா, அதனால பேரம் படியிலையாப்பா உனக்கு? அப்போ நீ 50 கோடி கேட்டேன்னு சொல்லி உன் மேலே குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ நீ? அப்போ அவனை அந்த ஆளையும் பிடிச்சி உள்ள சேர்த்தா தானே ஒரு வழக்கு நியாயமாக நடக்கும். அதை விட்டுட்டு குற்றச்சாட்டு சொன்னவங்க இதை வந்து சுட்டி காண்பித்தவர்கள் அப்படின்னு ஒரு 10-15 பேர் மேலே கேஸை போட்டு உள்ளே வச்சுருக்கீங்களே, ஏன் வந்து இளையராஜா மேலே ஆக்ஷன் எடுக்கல? சரி, ஒரு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தலித் பெண்மணி ஞானசௌந்தரி என்ற ஒரு வழக்கறிஞர், தாவேக்கா வழக்கறிஞர், என்ன ஆனந்த் மேலே குற்றச்சாட்டு, புஷி ஆனந்த் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எனக்கே வந்து 30 லட்சம் கொடுத்தா தான் தருவேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. புஷி ஆனந்த் மீது இந்த விமர்சனம் தேர்தலுக்கு முன்பு இருந்தே இருக்கு. பொறுப்புகள் எல்லாவற்றுக்கும் பணம் வாங்கிட்டு தூத்துக்குடி அந்த இவங்க அந்த அவங்கள இருந்து பலர் சொல்றாங்க, ஏங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு போடுறாங்கன்னு. இப்ப இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அந்த குற்றச்சாட்டு இவர் மீது வந்துகிட்டே இருக்கு. நீங்க அப்ப அது ஏன் விசாரிக்கலாம்? இப்போ புஷி ஆனந்த் செஞ்சா கரெக்டா? அவர் நேர்மைக்கு வலுவாதவர் அவர். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு வந்து ஞானசௌந்தரியா கட்சியில இருந்து நீக்கிறீங்க, ஏன் புஷி ஆனந்த சஸ்பெண்டாவது பண்ணீங்களா? அட்லீஸ்ட் என்னையா உன் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு, நான் யார் மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் யாரையும் பார்க்க மாட்டேன், நீக்கிடுவேன்னு சொல்லி அமைச்சர் கூட்டத்தில் நீட்டி முழங்குனீங்கன்னு சொல்லி ஊடகங்கள்லாம், உங்கள் காலை வருடி பிழைக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் செய்தி போட்டானே, எங்கே போனீங்க நீங்கள்? என்னாச்சு? ஆக்ஷன் என்ன எடுத்தீங்க அவர் மேலே, புஷி ஆனந்த் மேலே? இப்போ உங்கள் கட்சிக்காரங்க பண்ண தப்புக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. எதிர்கட்சிக்காரன் குற்றச்சாட்டுன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மேலே வந்து சோசியல் மீடியாவில் எழுதுனா உடனே அரெஸ்ட்டு, எழுதுனா நீங்கள் உடனே வந்து மிரட்டல், உடனே காவல்துறையை பயன்படுத்துவீங்க,
சட்டம் ஒழுங்கு டெய்லி ஒரு 10 கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் தடுக்க முடியல. லாக்அப் டெத்து நாகர்கோயிலில் நடந்துச்சு இப்போ, அந்த சபரிவர்மன். அது ஏதோ கைதிகளை வச்செல்லாம் அடிச்சு கொள்ள, கைதிகளை வச்சு அடிச்சு கொண்டிருக்கீங்க. என்ன லா இது, என்ன சட்டம், என்ன லாஜிக்கு? கைதிகள் போன உடனே கைதிகளோட சண்டை போட்டாப்லையா ஒரு ஊடமுற்ற பையன்? சொல்லுங்க. போலீஸே கைதிகளை அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படிதான் போலீஸ் கைதிகளை நடத்தி. ஆமா, லாக்அப் அவங்களை திருத்துறதுக்காண்டி இல்ல, லாக்அப் டெத்தை தூக்கி இப்ப ஷிஃப்ட் பண்றாங்க. சிறை கைதிகளை அடிச்சு செத்தா, சிறை கைதிகள்ல வந்து அடிச்சு செத்தா கேள்வி இல்லை. லாக்அப்ல டெத்துக்கு பண்ணாதானே முதலமைச்சர் மேல கேள்வி வருது. சிறை கைதிகள்ல அடிச்சு செத்தோம்னா கேள்வி இல்லைல்ல. அப்படி போகுது, அப்படி கொண்டு போறாங்க. அப்ப நீங்க என்னத்தை சொல்ல வரீங்க, மெசேஜ் சொல்ல வரீங்க? சிறையில எவனுமே போனா உடனே காலி பண்ணிடுவீங்களா ஆளுகளை வச்சு? அவனுக்கு என்னென்ன நியாயமே கிடையாதா? அந்த குடும்பம் பணத்தை வாங்காம இன்ன வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்களே, ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க? அஜித்குமார் மரணத்துக்கு சாரி வேணாம் நீதி வேணும்னு கேட்டீங்கல்ல. இப்போ இவங்க குடும்பம் கேட்டாங்களே, நீதி கேட்டீங்களா இல்லை சாரி கேட்டீங்களா? ஏதாவது ஒன்று கேட்டீங்களா? ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன நீதி உங்கள்கிட்ட இருக்கு? கண்ணு முன்னால் 100 ஏக்கர் நிலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான், ரிஜிஸ்டர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். திமுக ஆட்சியில் பலமுறை முயன்று தோற்றவர்கள். உங்கள் ஆட்சி வந்த உடனே உங்கள் ஹெச்ஆர்என்சி அமைச்சர் கண்ணு முன்னால் ஒரு ரிஜிஸ்ட்ரார் வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் வந்து முடியாதுன்னு சொல்லி லீவில் போயிட்டாராம். லீவில் போட்டவருக்கு டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களாம். ஆக்சுவலாக மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லுது? லீவில் போனவர் தான்டா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு. அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்க அப்படின்னா நீ என்ன, உனக்கும் அவருக்கு என்ன லிங்க்கு கேட்பானா இல்லையா? கையெழுத்து போட்ட பழனி ரிஜிஸ்டாருக்கு தண்டனை, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போன ரிஜிஸ்டாருக்கு ப்ரொமோஷனா? அவர் தானே தொடக்க சொல்லி அவர் தானே போட்டார். அப்போ ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, போலீஸ் ஒன்று சொல்லுது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 3 பேர் 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷனை சொல்கிறாங்க. கண்ணு முன்னால் இங்கே ஊழல் நடக்குது, இதை கேட்பதற்கு நாதி இல்லை. இந்த குற்றச்சாட்டை தவறு என்று சுட்டி காட்ட அத்தனை பேர் மேலே வழக்கு. ஆனால் இடத்த விற்றவன் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, இடத்த வாங்கினவன் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இது கூட்டுச்சதி பண்ண யாருமே எதுலேயுமே இன்வால்வ்மெண்ட் இல்லை. ஒட்டுமொத்தமாக மினிஸ்டர் வந்து பூசி மொழிகிறாரு. இந்த சின்ன வயசில், இந்த வயசில் ஒரு அமைச்சர் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இந்த அளவுக்கு ஊழலுக்கு உடந்தையாக இருக்கார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய்? என்ன எடுத்தீங்க? பாப்பா, அப்போ இந்த அரசினுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிர்கட்சியினர் என்ன செஞ்சாலும் ஒடுக்குவது. இம்மென்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம்ங்கிற அந்த கான்செப்ட் மாதிரியான அந்த கான்செப்ட் சர்வாதிகாரத்தின் உச்சியிலிருந்து ஒரு பிஜேபியினுடைய பிராக்சி அரசு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஆளுநர் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், குதிரை பேரத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். பார்ப்போம் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் என்ன ஏதுங்கிறத ஒரு சட்டத்தின்படி இருந்தும் கடந்த கால வரலாற்று பார்வைகளிலிருந்தும் உங்களை போன்ற ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. பார்ப்போம் இது என்னென்ன மாற்றம் தாக்கத்தை மக்கள் மத்தியிலும் அவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்த போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.